ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐனி பழங்க. இது வந்து என் தோட்டத்தில் காய்ச்சது கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் எங்கேயோ பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து கேஜி வந்து 400ங்க. 1/4 கிலோ வந்து 100 ரூபா. நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது நான் பார்த்தேன். குருகலிக்காவும் இதுவும் விற்றுந்தாங்க. குருகலிக்காவும் கேஜி வந்து 400 ரூபா, இதுவும் 400 ரூபா தாங்க. அதனால சரி, எனக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. சரி, அதனால் வந்து நான் வாங்கலை. இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். 3 பழங்க. 3 பழம் வந்து 200 ருபீஸுங்க. 3 இருந்ததுங்க. நான் அன்றைக்கி சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. சரி, அது இன்றைக்கி ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பிரிச்சுட்டு காட்டுறேங்க. ஆக்சுவலாக இது வந்து சண்டே வாங்கிட்டு வந்தாங்க. இது பாருங்க, இது சண்டே வாங்கிட்டு வந்தாங்க. நான் ரிவ்யூ போடலான்ட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு 3 நாளாக வச்சிட்ருக்கேன். பாருங்க, இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. ஹார்ட் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுமா, ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் தடுக்குமா. கூகுளில் படித்தேங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளமே வராதாங்க. நான் இந்த செடி வச்சில்ல, இதுக்கு டேஸ்ட் பண்ணது கிடையாது, அதனால் அது வாங்கினது கிடையாது. நல்லதா, நம்ம நோய் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரூட் சாப்பிட்ணும், அந்த ஃப்ரூட் சாப்பிட்ணும், நம்ம அப்படி பண்ணச்சு. நம்ம ஃப்ரூட்ஸ் கூட நம்ம நோய் வந்துட்டால் ஒரு பழத்தை கூட நம்மளால் சாப்பிட முடியாது. எது நம்ம ஆசைப்படுறோமோ அதை கூட நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. வருமுன் காப்போம். வரத்துக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றிக்கணும். எது இருந்தாலும் வருமுன் காப்போம்னு எதுக்கு சொல்கிறாங்க? நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்றிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டு. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் தாங்க. பாருங்க, இந்த மாதிரி தான், இவ்வளோ தாங்க இருக்குது. இது வந்து செதை இருக்காதுங்க. அந்த ஃப்ளெஷ் இருக்காது, கொட்டை தாங்க பெருசாக இருக்கும். பாருங்கள், இது வாயில் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு அப்படியே கொட்டையை மட்டும் துப்பிட வேண்டியது தான். நம்ம கையிலலாம் இதை பிரிக்க முடியாதுங்க. வாயில் போட்டு சாப்பிட்டு துப்ப வேண்டியது தான். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதை வந்து சாப்பிட்டா கொட்டை வந்து நல்லா நெசுங்குதுங்க. எனக்கு வந்து மேங்கோ டேஸ்ட் மாதிரி இருக்குங்க. மாம்பழம் டேஸ்ட்டுங்க. புளிப்பாக இருக்குங்க. மேங்கோ டேஸ்ட் மாதிரி தாங்க இருக்குது. நல்லா இருக்குங்க. நம்ம செடி வாங்கி வளர்க்கலாம். சரியே இல்லைங்க. மேங்கோ டேஸ்ட் தாங்க. எனக்கு வந்து பலாப்பழம் டேஸ்ட்டே வரலைங்க. புளிப்பாக இருக்குது, மேங்கோ டேஸ்ட் தாங்க இருக்குது. நல்லா இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி செடி வாங்கி நம்ம வளர்க்கலாங்க. நம்மளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம மொட்டைப்படிக்கு வந்து எதனா ஒரு பழம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி பழம் அந்த சமயத்தை காய்ச்சதுன்னா எடுத்து நம்ம சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே மேங்கோ சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. எனக்கு வந்து மேங்கோ டேஸ்ட் தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பலாப்பழம் மாதிரியே தெரியல. ஒன்று ஒரு மேங்கோ மாதிரி தெரியுது பாருங்கள். அதே மேங்கோ டேஸ்ட்டுங்க. மாம்பழம் டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. எனக்கும் இந்த மாதிரி செடி வாங்கி கிடைச்சிதுன்னா நானும் வளர்க்கணுன்ட்டு நினைக்கிறேன். ஆனால் கிடைக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி கிடைச்சின்னா கூட பழம் வாங்கி சாப்பிடுங்க, வறுத்துங்க, ரொம்ப நல்லதுங்க. 400, நான் வந்து 400 சொல்லிவிட்டு நான் வந்து வாங்காமல் விட்டேன். 400 கொடுத்து வாங்கினாலும் நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. 1 கேஜி 400ங்க. 400 கொடுத்து கூட நம்ம வாங்கலாம். ஏன்னா உடம்புக்கு நல்லதாக இருந்தால் நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி நம்ம சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.